என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கவங்கள பத்தி இப்ப நான் கொஞ்சம் பேசலாம்ன்னு இருக்கேன். இதுல ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டு அவர் பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணல. ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எலக்ஷன் டைமுக்கு முன்னாடி வந்து என்ட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வின்னா, கரூர்ல எப்படி இவ்வளோ பேர் இறந்தாங்க? அதுக்காக விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டாரு. நான் வந்து கரூர்ல அந்த இடத்துல நான் இருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சாரி, கரூர்ல இல்ல, நாமக்கல்ல அன்னைக்கு காலையில இருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதே மாரி தான் கரூர்லயும் நடந்திருக்கு. அங்க இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கன்னு சொன்னேன். அத வந்து ட்விட்டர்ல என்னைய மென்ஷன் பண்ணி, போலீஸ்க்கு மென்ஷன் பண்ணி, பாருங்க இந்த மாரி ஃபேக்கான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படி சொல்லி அவர் என்னைய மென்ஷன் பண்ணி போடுறாரு. ஏன்? எதுக்கு? அப்புறம் அதுவும் இல்லாம இப்போ எலக்ஷன் முடிஞ்சு இவ்வளோ நாளாகி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப 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 விஜய் மேல ஹெட் பரப்பிக்கிட்டு, தப்பான இன்ஃபர்மேஷன ஸ்டோரியா போட்டுக்கிட்டு, என்னவா ஜனநாயகம்னு சொல்லி மக்கள் எல்லாமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களாம். இப்ப அதே மக்கள் தான் வந்து வீடு வீடா பிச்சை எடுக்க வைக்கிறாங்களாம். அறிவில்ல, மூளை இல்ல, யோசிக்க முடியாது. ஓட்டு போட்ட எல்லாருமே மூளை இல்லாதவங்க. என்னைய தற்கூரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து கமெண்ட்ல வந்து இத பத்தி கேட்டாலோ, தற்கூரிங்களா நாம? அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கலாம் தற்கூரிகள், நானும் தற்கூரியாம். சரி, நாங்க வந்து தற்கூரியாவே இருக்கோம். நீங்க வந்து என்ன கூறின்னு எனக்கு தெரியல. நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5 வருஷமா என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா தப்பு நடக்கிறப்ப என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? அவ்வளோ பொண்ணுங்களுக்கு தப்பு நடந்துச்சு என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? அவ்வளோ பசங்களுக்கு தப்பு நடந்துச்சு என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? இன்னும் ரோட்ல போற வயசானவங்கலேருந்து, வயசு பசங்கலேருந்து இந்த கஞ்சா போதைய போட்டு வெட்டினானுங்களே அப்பலாம் என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? இப்ப எங்க இருந்தும்மா வந்தீங்க நீங்கலாம்? தயவு செஞ்சு நீங்க ஒரு விஷயத்த புடிக்கலன்னா, எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு, முடியலன்னா அப்படியே எங்க பின்னாடி கின்னாடி எங்க எரிஞ்சதுன்னா, அப்படியே அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் உண்மையான நிலவரத்துல, உண்மையாலுமே தப்பு நடந்தா அதுக்கப்புறம் வெளிய வாங்க. லூசுத்தனமா இருக்கு. கொஞ்சமாவது இந்த வயசானவங்கலாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்கப்பா ப்ளீஸ்.